just x கண்டுபிடிக்கணும். find x if the product of 3 matrices equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சரோட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். x minus 5 minus 1 இது 1/3 மேட்ரிக்ஸ், இது 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்? 1/3ன்னு இருக்கும். x minus 2 இங்கே minus 10 2x minus 8 இதான் இதோட ஆன்சர். அடுத்து இந்த ஆன்சரோட இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ x minus 5 minus 1 102 x 4 1 இந்த மேட்ரிக்ஸு 1/3 மேட்ரிக்ஸ். என்ன 1/3 மேட்ரிக்ஸ், இது 3/1 மேட்ரிக்ஸ். அப்போ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் 1/1ன்னு வரணும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணலாம். x into x minus 2 minus 10 into 4 plus 2x minus 8 into 1 x square distributive property ஈக்குவல் டு 0னே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் அவுட் ஆகிடும். இது ரெண்டும் சேர்த்தா மைனஸ் 48ன்னு வருது, ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 48. 48 பிரிக்க முடியும் இல்லையா? எப்படி பிரிக்கலாம்? 16 into 3ன்னு பிரிக்கலாம். ஸோ 16 into 3ன்னா 4 ஸ்கொயர்டு into 3ன்னு வருமா? So x is equal to 4 root 3 plus or minus 4 root 3 ன்னு ஆன்சர். x ஓட வேல்யூ plus or minus 4 root 3. அடுத்தது 7th one. A manufacturer produces 3 products x, y, z which he sells in 2 markets. Annual sales are indicated below. x, y, zன்னு 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஒரு மேனுஃபேக்சரர். 2 மார்க்கெட்டில் அதை போய் விற்றுருக்காரு. ஃபஸ்ட் ஒன் மார்க்கெட் 1ல் விற்ற ப்ராடக்டோட கவுண்ட்டு, செகண்ட் ஒன் மார்க்கெட் 2ல் விற்ற ப்ராடக்டோட கவுண்ட்டு. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ், ஒய், இசட். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் இசட். சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் யூனிட் சேல் ப்ரைஸஸ் ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் ஆர் rupees 2.50, rupees 1.5 and rupees 1 respectively. Find the total revenue in each market with the help of matrix algebra. Matrix algebra na just matrix formula போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது ப்ராடக்ட்ஸை ஒரு மேட்ரிக்ஸாக வச்சுக்கணும். அப்போ அந்த யூனிட் சேல் ப்ரைஸ் இருக்குல்ல, யூனிட் சேல் ப்ரைஸை இன்னொரு மேட்ரிக்ஸாக வச்சுக்கணும். ஸோ அதை எழுதிக்கிறேன். ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் 1 10,000 2,000 18,000. இதுதான் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸு. ஸோ ப்ரைஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2.50 இல்லை, ஒரு 2 rupees 50 paise, இன்னொன்று 1.50 paise, இன்னொன்று 1 rupees 1 rupee. நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் ரெவென்யூ இன் ஈச் மார்க்கெட்டு. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் ரெவென்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ப்ராடக்ட் மார்க்கெட் 2ஓட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், இது மார்க்கெட் 1ஓட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸு ஒவ்வொரு ஐட்டம்லையும். இது ப்ராடக்ட் எக்ஸ், இது ப்ராடக்ட் ஒய், இது ப்ராடக்ட் இசட். ஓகே, டோட்டல் ரெவென்யூ கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறது, இதோட ஈச் ப்ரைஸ், ஈச் ஐட்டமோட காஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ மார்க்கெட் 1ல் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்னா, திஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ திஸ் 1 போட்டோம்னா மார்க்கெட் 1 மார்க்கெட் 2ஓட தனித்தனி சேல்ஸ் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும். டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும்.
அதாவது டோட்டல் ரெவென்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன், டோட்டல் ரெவென்யூ. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிசஸ். prices 2.50, 1.50, 1. ப்ராடக்ட் போடலாம். இது 10,000. அப்போ 2 டைம்ஸ் அப்படின்னா 20,000. 2.5 டைம்ஸ்னா 25,000. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 25,000. அடுத்தது இது 2,000 இன்டூ திஸ் ஒன் டைம்னா 2,000, 1.5 டைம்ஸ்னா 3,000. அடுத்து இது 18,000. 1 டைம் தானே, ₹1 தானே, அப்படியே வரும். ஸோ 6,000 இன்டூ இப்போ 12 ப்ளஸ் 3 அப்படின்னா 15,000. இங்கே 30,000. ஒன் அப்படின்னா 8,000 அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 28, 38, 46. ஸோ மார்க்கெட் 1ல் 46,000க்கு ரெவென்யூ வந்திருக்கு. மார்க்கெட் 2ல் 45, 53. ஸோ 53,000 மார்க்கெட் 2ல் ரெவென்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ ரெவென்யூ இன் மார்க்கெட் 1, ரெவென்யூ ஆஃப் மார்க்கெட் 1 rupees 46,000. அதே மாதிரி ரெவென்யூ ஆஃப் மார்க்கெட் 2 rupees 53,000. ஓகே, அடுத்த டிவிஷன். If the unit cost of the above 3 commodities are ₹2, ₹1 and 50 paise respectively, find the gross profit. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சேல் ப்ரைஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்னால் அந்த பொருள் இவங்க தானே மேனுஃபேக்சரரே, அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்னு எடுக்கணும். அப்போ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ப்ரைஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை இங்கே ப்ரீவியஸில் ஒரு ரெவென்யூ வந்துச்சு இல்லையா, அந்த ரெவென்யூலேருந்து இந்த காஸ்ட் ப்ரைஸ் உள்ள ஆன்சரை மைனஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் த ப்ராஃபிட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்னு. டோட்டல் காஸ்ட். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்டு அதே தான். இந்த காஸ்ட்டுக்கு இப்போது இதில் விற்றுருக்காங்க, ஆனால் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வேறு காஸ்ட் ஆயிருக்கு, இதை விட கம்மியான அமௌண்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ₹2, ₹1, 50 பைசே ஆயிருக்கு. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதான் காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் இன் ஈச் மார்க்கெட். ஓகே, 10,000 இன்ட்டு 2, 20,000 ப்ளஸ் 2,000 ப்ளஸ் 9,000. அடுத்து இங்கே 12,000, 20,000, 4,000 ஆட் பண்ணால் 31,000. இங்கே 20, 24, 34, 36. ஸோ 36,000. இது மார்க்கெட் 1ஓட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு, இது மார்க்கெட் 2ஓட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸு. சரி, இப்போ ப்ராஃபிட் என்ன, எவ்வளோக்கு விற்றோம் மைனஸ் மேனுஃபேக்சர் பண்ணினதோட காஸ்ட் எவ்வளோ. சரியா, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு. எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் வச்சு பண்ணணும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஒன் 15,000 வருதா, செகண்ட் ஒன் 53 மைனஸ் 36 அப்படின்னா 17. ஸோ 17,000 வந்துருக்கு. இது மார்க்கெட் 1ஓட ப்ராஃபிட்டு, இது மார்க்கெட் 2ஓட ப்ராஃபிட்டு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆஃப் மார்க்கெட் 1
இது ப்ராஃபிட் ஆஃப் மார்க்கெட் 2. புரிஞ்சுதா? Find the matrix X so that X into this matrix equal to resulting matrix இருக்கு. ஓகே, எக்ஸோட மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றதான் இப்போ கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் எக்ஸே கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? இது 2 rows and 3 columns. இது 2/3, இதுவும் 2/3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2/3 மேட்ரிக்ஸ் வருதுன்னா அப்போ எக்ஸ் என்ன மேட்ரிக்ஸாக இருக்கும்? இது பேரலாக இதோட ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் இதுவும் ஒன்றா இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் என்னவா இருக்கும்? இப்போ 2ஆக இருந்தால் தான் இது கரெக்டாக வரும். இங்கே 2 இருக்குது. அப்போது எக்ஸோட ஆர்டர் 2/2. எக்ஸோட ஆர்டர் வந்து 2/2 இன்ட்டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இது 2/3. இப்போ இது போட்டால் தான் இன்னொரு மேட்ரிக்ஸ் 2/3 கிடைக்கும். இதுவும் குரூப் ஆகிட்டு 2/3 மேட்ரிக்ஸாக கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2/3. ஓகே, அப்போ எக்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாமா? லெட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. அப்போ ஏபிசிடின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, எக்ஸுக்கு ஏபிசிடி. ஓகே, இப்போ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இது 2/2, இது 2/3. அப்போ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸு 2/3ல் நமக்கு ஆன்சர் வரணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS போடுவோம். A + 4B. அடுத்து 2A + 5B, 3A + 6B. அடுத்து C + 4D, 2C + 5D, 3C + 6D. This is equal to இந்த மேட்ரிக்ஸ். இப்போ ஈக்குவேட் பண்ணால் முடிஞ்சிச்சு ரெண்டு மேட்ரிக்ஸையும். இப்போ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை மேட்ச் பண்ணுவோம். A + 4B equal to -7, 2A + 5B equal to -8. இது மூணு A and B இருக்கிற ஈக்குவேஷன்ஸு. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா A போயிட்டு B ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2A + 8B equal to -14. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிறான். 2A + 5B equal to -8. ஜஸ்ட் சப்ட்ராக்ஷன். அப்போது 3B equal to போயிடுச்சுன்னா 6 வருமா? -6. அப்போ B equal to -2ன்னு வருது. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 1ல் A + 4B equal to -7, A equal to -7 - 4B. இப்போ -7 × -4 × -2. ஸோ A equal to 1ன்னு கிடைக்கிது. அடுத்து C and D கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். A21, C + 4D equal to 2. Another one, 2C + 5D equal to 4. ஓகே, இப்போ இது ஈக்குவேஷன் 3, 4ன்னு வச்சுட்டு ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் C போயிடுது. ஸோ ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2C + 8D equal to 4. ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். சப்ட்ராக்ஷன். அப்போ 3D equal to 0ன்னு வருது. ஸோ D equal to 0. D equal to 0ன்னு வந்துச்சு. இப்போ இதை Cயில் ஈக்குவேஷன் 3யில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? C + 4D equal to 2. C is equal to 2 - 4D. Dக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C equal to 2ன்னு வந்துருச்சு. அடுத்து அப்போ X தானே நமக்கு வேணும். ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் X தான் கொஷின். அப்போ X equal to ABCDயோட வேல்யூ என்ன? A1, B2, C2, D0. இதுதான் நம்மளோட ரிசல்ட்.
if A equal to ஒரு 2 by 2 matrix is such that A square equal to I, then இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இதில் A ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிட்டு அதை ஈக்குவேட் பண்ணணும் ஐக்கு. ஐனா 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த ஆன்சரில் எது வருதுன்னு பார்ப்போம். இப்போ A எழுதியிருக்கேன், A ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஏற்கனவே A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஈக்குவேட் பண்ணோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஐனா என்ன? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இது 2 by 2 மேட்ரிக்ஸாக இருக்கிறனால 2 by 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ இது என்ன ஆகுது? இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா, இது 0 ஆகிடுது, இது 0 ஆகிடுது. ஸோ இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா தான் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஈக்குவேட் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இதுதான் நம்ம ஆன்சர். இந்த ஆன்சர் கரஸ்பாண்ட்ஸ் டு சி. சி தான் அதே ஆன்சராக இருக்குது. ஸோ ஆன்சர் சி, 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. Next question, 10th one. If the matrix A is both symmetric and skew symmetric, then A diagonal matrix ஆ, 0 matrix ஆ, square matrix ஆ, none of these ஆ அப்படின்னு பார்க்கணும். இப்போ Aயை முதல்ல symmetric அப்படின்னு இருக்கு. அப்போ symmetricனா என்ன? இருங்க. If A is symmetric, சிமெட்ரிக்னு எடுத்தோம்னா A ஈக்குவல் டு A டேஷ்னு வருமா? ஆர் அதர்வைஸ் A டேஷ் ஈக்குவல் டு A இல்லையா? டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதே தான் கிடைக்கும். இதுவே A ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருந்தால், இஃப் A இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா A டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வரும். சரி, நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது A வாட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். A டேஷ்க்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்திருக்கு. அதாவது இங்கே A டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது, இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. புரியுதா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த A டேஷை விட்டுருங்க, இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணுங்கள். A ப்ளஸ் A ஈக்குவல் டு 0, ஸோ 2A ஈக்குவல் டு 0, ஸோ A ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ A ஈக்குவல் டு 0னா A இஸ் அ 0 மேட்ரிக்ஸ்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். A is a 0 matrix. So A is a 0 matrix. Answer B. Answer B. A is a 0 matrix. இந்த கொஸ்டினோட இந்த சாப்டர் முடியுது. If A is square matrix such that A square equal to A, then 1 plus A the whole cube minus 7A is equal to, இந்த ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A squared equal to A, இதை தான் இங்கே யூஸ் பண்ணணும். given A squared equal to A. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்க. அப்போ A cube நமக்கு வரும். அப்போ A cube என்ன? A square into Aன்னு போடலாம். A squared ஆல்ரெடி என்னது? A. ஸோ A into Aன்னு போட்டால் திரும்ப A squared தான். A ஸ்கொயர்டுனாலும் A தான். அப்போ A கியூப் ஈக்குவல் டு ஏன்னு வந்துருச்சு. சரி, இப்போ இதில் இந்த A ஸ்கொயர்டு A கியூப் இதெல்லாம் இங்கே தேவைப்படும், அதை போட்டு பார்ப்போம். 1 + A கியூப் மைனஸ் 7A. ஓகே, 1 + A கியூப்னா A + B த ஹோல் கியூப் ஃபார்முலா அப்படி போடுவோம். A கியூப் 1 இல்லை, இது ஐன்னு நினைக்கிறேன். இது I + A கியூப், I கியூப் ப்ளஸ் A கியூப்
plus 3i squared a cube plus b cube plus 3a squared b plus 3ab squared. ஸோ ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அடுத்து மைனஸ் 7a. சரியா? ஐ கியூப் அப்படின்னா ஐயை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் திரும்ப அதே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் வரும். அதனால ஐ. ஓகே, ஏ கியூபுக்கு ஏன்னு நம்ம கொண்டு வந்துட்டோம், அதை அப்படியே வச்சுங்க. ஸோ ஐ கியூபே ஐ தான், அப்போ ஐ ஸ்கொயரும் ஐ தான். அப்போ 3ia 3ia. இங்கே ஏ ஸ்கொயர்டுக்கு ஏ தான், அப்போ 3ia மைனஸ் 7a. இப்போ ஐ அப்படியே வச்சுக்கோங்க. இது ஏ. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது திரும்ப அதே தான் கிடைக்கும். அப்போ 3a வரும், இங்கேயும் 3a தான், மைனஸ் 7a. அப்போ ஐ இது 6a ப்ளஸ் ஏ 7a, அப்போ ப்ளஸ் 7a மைனஸ் 7aன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஐ மட்டும் ஆன்சராக வருது. ஸோ ஐ ப்ளஸ் ஏ த ஹோல் கியூப் மைனஸ் 7a ஈக்குவல் டு ஐ. அப்போ நம்மளோட ஆன்சர் சி. ஆன்சர் சி, ஐ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சாப்டர் டிட்டர்மினன்ட்ஸ், அதில் மீட் பண்ணுவோம். பாய்.